ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 10/8/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் ஆடி மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை ஷஷ்டி திதி. நாளைய தினம் அதிகாலை 5:45 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை சப்தமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா சித்திரை நட்சத்திரம். நாளைய தினம் அதிகாலை 5:46 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து சுவாதி நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. நாளைய தினம் அதிகாலை 5:46 வரை, அதாவது சித்திரை நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு மரண யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சாத்தியம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்துருக்கா. கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு கௌலவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்துருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஷஷ்டி விரதம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பா. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:59 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:28 சந்திர உதயம் என்பது பகல் 10:18 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 10:21 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:27 முதல் 5:59 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் 9:06 முதல் 10:40 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 1:47 முதல் 3:21 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 5:59 முதல் 7:33 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்னைக்கு இரவு 1:40 தினாந்தம்ங்கிறத கொடுத்துருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு கிழக்கே சூலம் காலை 9:19 வரைக்கும் அந்த சூல தோஷங்கிறது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அருந்துவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல்னு சொல்கிறத விட ஜோதிட தகவல்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு சனிக்கிழமை நாளுமே நம்ம மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இல்லையா. அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தோம்னா குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய குரு அப்படிங்கிற அந்த கிரகத்தினை பற்றித்தான் பார்க்க போகிறோம். போன வாரம் பார்த்தோம்னா இந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளை தரக்கூடிய கிரகம் எது அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் பார்த்தோம்னா சந்திரனுடைய அந்த பலவீனம், அதாவது மனம் யாருக்கெல்லாம் சஞ்சலப்படுமோ அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறவாளுக்கெல்லாம் இந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை வர்றது அப்படின்னு பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக அந்த குழந்தை பாக்கியம் தரக்கூடிய அந்த குருவினைத்தானே புத்திரகாரகன்னு சொல்கிறா. எதன் அடிப்படையிலே இந்த குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவர் இந்த குரு அப்படின்னு சொல்கிறாங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம இந்த ஹியூமன் ஃபிசியாலஜி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மனித உடற்கூறியலை பொறுத்தவரை இந்த குருவும் சுக்கிரனும் தானாக ஒரு நோயினை உருவாக்க மாட்டார்கள்னு சொல்கிறார். ஏன்னா இந்த குருவும் சுக்கிரனும் சுப கிரகங்கள். அதே நேரத்திலே அந்த நோயினை தரக்கூடிய விஷயங்களை இவர்கள் தூண்டுவார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுவும் குருவினால் என்னென்னலாம் தூண்டப்படும் சொல்லி பார்த்தோம்னா உடம்பிலே இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு அப்படின்னு சொல்கிறா இல்லையா, இந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனை யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவர்களுக்கெல்லாம் குருவினுடைய பலம் என்பது சற்று அதிகமாகவே இருக்கலாம். இதை நம்ம ப்ராக்டிக்கலாக கூட பார்க்கலாம். ஒரு சில பேர், ஒரு சில பெண்கள் பார்த்தோம்னா சற்று, அதாவது அளவுக்கு மீறிய பருமனோடு இருப்பார்கள். அளவுக்கு மீறிய பருமனோடு இருக்கும்பொழுது அவளுக்கு இந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனைங்கிறது இருக்குன்னு சொல்லும் பொழுது அவர்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் அப்படிங்கிறது ஆகும் தெரியுமா. அந்த கரு பிடிப்பதற்கு சினை பிடித்தல்னே சொல்லுவா. இந்த கிராமத்துலலாம் பார்த்தோம்னா இந்த பசுமாட்டுக்கு அந்த காலை போடுறதுன்னு சொல்லுவா. செனை பிடிக்கல, ஏன்னு சொன்னால் மாட்டுக்கு நீங்கள் ரொம்ப அதிகமாக தீனி வச்சுட்டாலு, புண்ணாக்கு நிறைய வச்சுட்டீங்க, அதனால் அந்த உடம்புல கொழுப்பு அதிகமாகிடுச்சு, கொழுப்பு அதிகமாக இருக்கிறதுனால செனை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவா. இதே வார்த்தையை இங்கேயும் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். இந்த கொழுப்பு அப்படிங்கிறது உடம்பிலே தேவையில்லாத கொழுப்பு என்பது சேரும் பொழுது அந்த கர்ப்பம் தரிப்பதிலும் தாமதம் என்பது உண்டாகிறது. இதுபோக ஆண்களினுடைய மலட்டுத்தன்மைன்னு சொல்கிறா இல்லையா, ஆண்களினுடைய உடம்பிலே இந்த விந்தணுக்களினுடைய எண்ணிக்கை குறைவதற்கும் இந்த குருவினுடைய பலவீனம் என்பதுதான் காரணம். இதை நம்முடைய பிருகத் பராசர ஹோரா சாஸ்திரா அப்படிங்கிற அந்த நூலானது தெளிவாகவே விளக்குகிறது. அதில் பார்த்தோம்னு சொன்னால்
குருவானவர் ஒரு 3ஆம் பாவத்திலோ அல்லது 5ஆம் பாவத்திலோ அல்லது 7ஆம் பாவத்திலோ நீச்சபலம் பெற்று அவரோடு 12ஆம் பாவாதிபதியும் இணைந்திருந்தால் குழந்தை பிறப்பதிலே தடை உண்டாகும் அப்படிங்கிறதே சொல்றார். அந்த குழந்தை பிறப்பிலே உண்டாகக்கூடிய தாமதத்தை பற்றி பிரதானமாக குருவினை முன்னிறுத்தித்தான் அந்த பிரகத் பராசர ஹோரா சாஸ்திரா என்கின்ற அந்த நூலானது தெளிவாகவே பேசுகிறது. அதனால்தான் குருவினை புத்திரகாரகன்னு சொல்றார். நிறைய பேரை ப்ராக்டிக்கலாகவே நம்ம பார்த்துருக்கலாமே, அந்த கவுண்ட்டுங்கிறது குறைச்சலாக இருக்குது, அதனால்தான் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் தடை உண்டாகுதுன்னு சொல்கிறவா என்ன சொல்லுவோன்னா, அந்த குருவிற்குரிய பரிகாரமாக அந்த குருஸ்தலமாகிய அந்த திருச்செந்தூருக்கு போய் நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமிகிட்ட பிரார்த்தனை வைப்பதன் மூலமாகவும் குருவிற்குரிய பரிகாரமாக இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமிகிட்ட போய் ஒரு பிரார்த்தனை வைப்பதன் மூலமாகவும் தங்களுடைய ஆச்சாரியன் யாரோ அந்த குரு யாரோ அவரை சென்று வணங்கி அவரிடம் ஆசி பெற்றுக் கொள்வதன் மூலமாகவும் மருத்துவர் பரிந்துரைத்த அந்த மருந்துகளை சரிவர உட்கொண்டு வருவதன் மூலமாகவும் அந்த கவுண்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகி அவர்களுக்கு இயற்கையான முறையிலேயே குழந்தை பிறப்பதையும் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டு தானே இருக்கோம். இதனை கொண்டுதான், அதாவது குழந்தை பாக்கியத்தினை தரக்கூடியவர் குரு என்பதற்கு பிரமாணம்னு சொன்னால் அந்த பிருகத் பராசர ஹோரா சாஸ்திரா என்கின்ற நூல். அதிலே அந்த விந்தணுக்களினுடைய உற்பத்திக்கு இந்த குருதான் பிரதானமான காரணகர்த்தாவாக இருக்கிறார் அப்படிங்கிறதையும் வலியுறுத்தியே சொல்லியிருக்கா. ஸ்திரீ ஜாதகங்களை பொறுத்தவரை குருவானவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக, அதுவும் 6ஆம் பாவத்தில் போய் உட்காந்துட்டா அவர்களுடைய உடம்பிலே ரொம்ப தேவையில்லாத கொழுப்புக்கள் என்பது சேரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா. அதனை கட்டுப்படுத்துகின்ற விதமாகத்தான் தினசரி உடம்பிலே அந்த மஞ்சள் தேய்த்து குளிக்க வேண்டும் சொல்றார். இந்த மஞ்சள் தேய்த்து குளிப்பதன் மூலமாக இந்த ஆண்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா, இந்த ஆண்ட்ரோஜன் என்பது சுரப்பது குறைந்து அதன் மூலமாக இந்த பெண்களுக்கு அந்த பெண்மை என்பது அதிகரிக்கிறது. இந்த ஆண்ட்ரோஜன்கிறது அதிகமாக சுரந்தா அவர்களுடைய உடம்பிலே இந்த ஆண்மைத்தனம்ங்கிறது வந்துடுறது. இந்த ஆண்மைத்தனம் என்பது குறைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு குருவினுடைய ஆதிக்கத்தினை பெற்ற அந்த மஞ்சளை தினசரி தேய்த்து குளிக்க வேண்டும். அதன் மூலமாக இவர்களுடைய உடம்பானது அந்த கர்ப்ப பையானது சீராகவே இருக்கும். குழந்தை பிறப்பிலே எந்த விதமான தாமதமும் உண்டாகாது அப்படின்னு தெளிவாகவே சொல்லியிருக்கா. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.